ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ் புத்தாண்டு பலன். தமிழ் புத்தாண்டு ஒவ்வொரு தடவையும் நம்ம புத்தாண்டு பலன் ஆங்கில புத்தாண்டிற்கும் பலன் பார்க்குறோம், ஒவ்வொரு பயிற்சிகளுக்கும் பலன் பார்க்குறோம். ஆனாலும் இந்த புத்தாண்டு வருட பலன் அப்படிங்கிறது தமிழ் மாதத்திற்கு தான் நம்ம அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஏன் அப்படின்னா, ஒவ்வொரு வருடமும் மேச ராசிக்குள்ள சூரியன் பிரவேசிக்கும் காலமே தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் இந்த வருஷம் மேச ராசியில் தமிழ் புத்தாண்டு பிளவ வருடமாக ஆரம்பிக்குது. இந்த பிளவ வருடம் ஒவ்வொரு வருடத்திற்கும் நம்ம சித்தர்கள், முனிவர்கள், முன்னோர்கள் ஒவ்வொரு வருட பலனுக்கு ஒரு பாடலாக எழுதி வச்சுருக்காங்க. இதில் இடைக்காடர் அப்படிங்கிற ஒரு சித்தர் ஒவ்வொரு வருஷமும் இப்படித்தான் அப்படிங்கிற ஒரு பாடல் வரிகளை சொல்லிட்டு போயிருக்காரு. ஏறத்தாழ அதனுடைய அந்த வருட பலமே அந்த பாடலை ஒட்டி தான் பலன்களும் நடக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நமக்கெல்லாம் நல்லாவே தெரியும், இந்த சார்வரி வருஷம், விரோதி வருஷம்லாம் எந்தளவு நம்ம வாழ்க்கையில் ரொம்ப சிரமங்களை பட்டோம். ஏன்னா நம்மளுடைய அந்த இத்தனை வருஷம் 100 வருட வாழ்க்கையில் இந்த அளவுக்கு ஒரு நீண்ட ஒரு லாக்டவுனாக சந்திச்சிருப்போமா அப்படிங்கிறதெல்லாம் கேள்விக்குறி. ஏன்னா அந்தளவுக்கு போன வருடத்தினுடைய அமைப்பு இருந்தது. சரி, இந்த வருஷமாவது எப்படி இருக்கும்? பிளவ வருடம் எப்படி இருக்கும்? பிளவ அப்படின்னாவே அங்கே அந்த வருஷத்துலேயே பிளவ அப்படிங்கிறது வந்துடுச்சு. அப்போ பிளவுகள் அதிகமாக காணப்படும். இந்த வருடத்தினுடைய பாடல் என்ன சொல்லுது அப்படின்னு நம்ம கேட்கலாம். பிளவத்தில் மாறி கொஞ்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மழை வளம் கம்மியாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. பீடை மிகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா மழை தானே நமக்கு வாழ்வாதாரம், அப்படிங்கிறதே தண்ணி தானே, நீரின்றி அமையாத உலகு. அப்போ பிளவ வருடத்தில் அந்த மழை வளம் குறைவு அப்படிங்கிறப்போ பீடை வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராசா சலன மிகுதியால் துன்பம் தருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போது சலனங்கள், அந்த அரசாளக்கூடிய அரசர்களுக்குள்ள குழப்பங்கள், பிரச்சனைகள், சஞ்சலங்கள், சலனங்கள்னால மக்கள் அவஸ்தைகளை சந்திப்பார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. நலம் இல்லை, நாலுகால் ஜீவனெல்லாம் நாசமாகும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ நாலுகால் ஜீவன் அப்படிங்கிறது நம்ம கால்நடைகளை மட்டும் எடுத்துக்க வேண்டியது இல்லைங்க, வாகனம் அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம பயணம் செய்யக்கூடிய பயணங்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்போது வண்டி வாகனங்களில் செல்பவர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செல்லக்கூடிய ஒரு வருடம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நாள்கால் ஜீவன் அப்படிங்கிறது கால்நடை வளர்ப்புகளில் இந்த வருடம் அதிக முக்கியத்துவமும் கவனமும் செலுத்தக்கூடிய ஒரு வருடமாக அமையுது அப்படின்னு சொல்லப்படுது. வெள்ளாண்மை பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெள்ளாண்மை பாலுமின்றி செப்புவனம் பால் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ வெள்ளாண்மை பால் உற்பத்தி குறையும், மாடுகளுக்கு தொற்றுகள், மாடுகளுக்கு பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய ஒரு வருடமாக இந்த வருடம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இந்த வருட பாடல் தான் இப்படி சொல்லுது. அதனுடைய பலன் ராஜா என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, இந்த வருஷத்தினுடைய அதிபதியாக செவ்வாய் பகவான் வர்றார். செவ்வாய் அப்படின்னாவே கொஞ்சம் அவருக்கே உரித்தான சில விஷயங்களால் இந்த வருடம் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஏன்னா மூர்க்கத்தனம், கோபம், போட்டி, பொறாமைகள், வஞ்சம், அவசரம், இது எல்லாமே அந்த செவ்வாய்க்குரிய காரகத்துவங்களாக சொல்லப்படுது. அப்போது இந்த செவ்வாய் இந்த வருஷத்தின் ராஜாவாக வர்றதுனால அவசர முடிவுகளால் மக்கள் அவஸ்தைகளை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை இந்த காலகட்டங்கள் ஏற்படுத்துது. அதாவது இந்த வருட பலனில் நம்மளுடைய நாடு எப்படி இருக்கும்? அப்போ இந்த வருஷம் ராஜா செவ்வாயாக வர்றதுனால, மந்திரியம் செவ்வாயாக வர்றதுனால நல்ல ஒரு வழிகாட்டுதலோ நல்ல ஒரு அமைப்புகளோ நமக்கு கொஞ்சம் இருக்காது. சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு ஆற்றல் குறைவாக இருக்கும். அதனால் கொஞ்சம் அவஸ்தைகளை சந்திக்கக்கூடிய ஒரு வருடமாகவும் இது உலகத்திற்கே பொதுவானது அப்படின்னு சொல்லலாம். சரி, தனிப்பட்ட ஜாதகங்களுக்கு இந்த வருடம் பிளவ வருடம் என்ன மாதிரியான பலாபலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஏன்னா ஒவ்வொரு ராசிக்கும் உள்ள அமைப்புகள் அப்படிங்கிறது வேறு. அந்த ராசிகளில் இந்த வருஷம் இந்த கிரக காரகத்துவங்கள் என்னென்ன மாதிரியான சூழ்நிலைகளை தரப்போகுது. ஏன்னா மேஷ லக்னத்தில் பிறந்திருக்கக்கூடிய இந்த பிளவ வருடம், இந்த வருடத்தின் அதிபதியான செவ்வாய் மிதுனத்தில் இருக்கும்போதும் அந்த லக்னத்திலேயே மேஷத்திலேயே சூரியனும் புதனும் சேர்ந்து சந்திரனும் பரணி
நட்சத்திரத்தில் சந்திரனும் சஞ்சரிக்கக்கூடிய காலத்திலையும் வளர்பிறையில் துவதியை தீதி அன்னைக்கும் கௌளவ கரணத்தில் இந்த வருடம் பிறந்திருக்கு. இந்த வருடத்தினுடைய யோகியாக யார் இருக்காருன்னா புதன் இருக்காங்க. அதே போல் அவயோகியாக யார் இருக்காங்கன்னா செவ்வாய் தான் இருக்கார். அப்போ இந்த வருஷத்தினுடைய ராஜாவே இந்த வருஷத்திற்கு அவயோகத்தை தரக்கூடிய ஒரு காரகத்துவத்தை அடைந்து விட்டதனால் இந்த வருடம் மக்கள் தான் ரொம்ப ரொம்ப விழிப்புணர்வோட ஜாக்கிரதையோட நல்லது கெட்டதை சீர்தூக்கி பார்த்து நமக்கு எது தேவை எது தேவையில்லைன்னு முடிவு பண்ணக்கூடிய ஒரு அமைப்பில் தான் மக்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். அதனால் இந்த தனிப்பட்ட ராசி பலன் என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம இனி வரக்கூடிய ஒவ்வொரு ராசிகளுக்கும் பார்க்கலாம். கன்னி ராசி தமிழ் புத்தாண்டு பலன் கன்னி ராசிக்கு எப்படி இருக்குது? கன்னி ராசி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் அவங்களுடைய அந்த மன அமைதி அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். ஏன்னா ஆரம்பம் அப்படிங்கிறப்போ 8ஆம் இடத்துல சந்திரன் இருந்து இந்த வருஷத்தை தொடங்குறாரு. அப்போது ஆஷுலேஷன் ஆகிக்கிட்டே இருக்கும். அதுவும் ராசியின் அதிபதி புதன் வந்து 7வது வீட்டில் நீச்சத்தில் இருக்கும்போது இந்த வருடம் தொடங்குது. ஏன்னா பெரும்பாலும் தமிழ் புத்தாண்டு வரும்போது புதன் வந்து நீச்சத்தில் இருந்து தான் ஆரம்பித்து வைக்கும். அதனால் ஆசுலேஷன் அப்படிங்கிறதை தாண்டி அந்த சந்திராஷ்டமத்தோடு இந்த காலகட்டங்கள் வர்றது அப்படிங்கிறது மட்டும் கொஞ்சம் மன அமைதியை குறைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக ஆரம்பிக்குது. ஆனால் அவங்க வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய வெற்றியாளராக சாதிக்கக்கூடிய ஒரு வருடமும் இந்த வருடம் தான். இந்த கன்னி ராசியை பொறுத்தளவில் பஞ்சமாதிபதியான சனி பகவான் இந்த காலகட்டங்களில் நல்ல பலமான அமைப்பில் இருக்கார். அப்போ பஞ்சமாதிபதி வலுத்து இருக்கார் அப்படின்னா நமக்கு பூர்வ புண்ணிய பலம் வலிமையாக இருக்குன்னு அர்த்தம். அந்த பூர்வ புண்ணிய பலம் வலிமையாக இருக்கும்போது நம்ம குலதெய்வத்தை மனசார பிரார்த்தனை பண்ணிட்டோம்னாவே இந்த வருஷத்தின் உள்ள இடைஞ்சல் இடர்பாடுகள் பிரச்சனைகள் அத்தனையுமே தவிடுபடியாயிடுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு முன்னேற்றமான ஒரு சூழ்நிலைகளை கொடுக்கும். ஏன்னா காரிய வெற்றி காரியம் அப்படின்னா 10வது வீடு, 10வது வீட்டின் அதிபதி புதன் 7வது வீட்டில் இருந்து ராசியை பார்க்கக்கூடிய காலம். நம்ம பார்க்கக்கூடிய ஜோதிட முறைங்கிறது அட்சய லக்ன பத்ததி ஜோதிட முறையில் தான் பார்த்துட்ருக்கோம். அந்த லக்னாதிபதி போய் லக்னத்தை பார்க்கக்கூடிய காலமும், அதுவும் சுக்கிரன் வந்து பலமாக இயங்கக்கூடிய 8ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்து தன வருவாயை தரக்கூடிய 2ஆம் இடத்தை சுக்கிரன் பார்க்கறதுனால பொருளாதாரத்திற்கான மேன்மைகள் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு காலமும் இதுதான். அதே சமயம் பொருளாதாரத்தில் ஒரு பங்கு நன்மை வந்ததுன்னா 2 பங்கு செலவாகக்கூடிய ஒரு நேரமும் இதுதான். ஏன்னா 6வது வீட்டில் குரு இருக்கும்போது இந்த வருஷம் ஆரம்பிக்குது. அப்போது 4க்கும் 7க்கும் அதிபதி 6ல் சம்மந்தப்படும் போது கணவன் மனைவிக்குள்ளான பிரச்சனைகள் குடும்ப ஒற்றுமைகள் பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்குது. வாக்குவாதங்கள் அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை. அது ஏதாவது டாக்குமெண்ட் இஷ்யூஸ் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள், கணக்கு வழக்குகளில் பிரச்சனைகள், வம்பு வழக்குகளில் தொந்தரவுகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆனாலும் சனி பகவான் உங்களுக்கு நல்ல அமைப்பில் இருக்கிறதுனால 6ஆம் அதிபதியே 5க்கும் அதிபதியாகி 5ல் பலமாக இருக்கிறதுனால இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு பெரிய அளவு பாதிப்புகளோ தொந்தரவுகளோ ஏற்படாது. நல்ல மாற்றமான முன்னேற்றமான ஒரு காலகட்டமாகவே இது இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் இந்த காலகட்டங்களில் வந்து உங்களுக்கு இந்த வருஷத்தினுடைய யோகியாகவே புதனாக தான் இருக்கார். அந்த புதன் வந்து யோகியாக இருக்கிறதுனால அதுவே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும், ஏன்னா லக்னத்தினுடைய அந்த ராசியினுடைய வலு அதிகமாகக்கூடிய ஒரு காலமாகவும் இருக்கிறதுனால நன்மைகள் நிறைய உண்டு அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் புத்திசாலித்தனமாக செயல்பட்டு காரியங்களில் வெற்றி அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அயல்நாட்டு பயண வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பாக்கியத்தில் இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு பதவி உயர்வுகள், அயல்நாட்டு பணியிட வாய்ப்புகளை அதிகமாக ஏற்படுத்தி தருவார். முயற்சி ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேதுவும் உங்களுடைய முயற்சிகளில் நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் பெற்று தருவார் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ கன்னிராசியை பொறுத்தளவில் இந்த வருடம் கொஞ்சம் ஆசுலேஷன் இருந்தாலும் வாழ்க்கையில் நிறைய நன்மைகளையும் காரியங்களில் வெற்றிகளையும் சந்திக்கக்கூடிய ஒரு வருஷமாகவே இருக்குது. இடம் வீடு மனை சார்ந்த விஷயங்களுக்காக கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது. அதனால் இடத்துக்கான கடனோ வீட்டுக்கான கடனோ வாகனங்களுக்கான கடன்களோ வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் அமையுது அப்படின்னு சொல்லலாம். பூர்வீகத்தை மாற்றி அமைச்சுக்கலாம். பூர்வீகம் சார்ந்த விஷயங்களில் பங்கு பிரிவினை பாகப்பிரிவினைகள் இது போன்ற விஷயங்களில் இந்த காலகட்டங்கள் முக்கிய முடிவுகளை எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆக மொத்தம் இந்த வருஷம் காரியங்களில் வெற்றி அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது. பரிகாரமாக கன்னிராசிக்கு என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, பெண் தேவதைகள் வழிபாடு ரொம்ப சிறப்பை தரும். அதுலேயும் பச்சை அம்மன், பச்சை வாளி அம்மன், மதுரை மீனாட்சி அம்மன் போன்ற இந்த பெண் தேவதைகள் வழிபாடு உங்களுக்கு சிறப்பான ஒரு முன்னேற்றமான பலன்களை ஏற்படுத்தும்.
உலகளந்த பெருமாள், அவரை போய் வழிபட்டுட்டு வாங்க. வாழ்க்கையில் எல்லா தடைகளையும் நிவர்த்தி செய்து நல்ல ஒரு, ஏன்னா திருக்கோவிலூரில் இருக்கார் இல்லையா உலகளந்த பெருமாள், அந்த உலகளந்த பெருமாளை பூஜை பண்ணிங்கனாவே வாழ்க்கையில் எல்லா நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திக்கும் வரை சாந்தி தேவி ராஜேஷ்குமார், ஏஎல்பி அஸ்ட்ராலஜர். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.